இன்றைய செய்திகளை உறக்கச் சொல்வோம். வணக்கம். செய்திகளை உறக்கச் சொல்வோம். மணல் கடத்தலில் ஈடுபட்டு வரும் கிராம நிர்வாக அலுவலர் தடுக்க நினைத்தவருக்கு இரும்பு கம்பி கொண்டு தாக்குதல். இராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தோமையபுரம் கிராமத்தில் வசித்து வரும் கிராம நிர்வாக அலுவலர் ஜேசுதாஸ் மற்றும் அவரது மகன் அபிஷேக் மற்றும் மணல் மாபியா மருதகம் ஜஸ்டின் குழுவினர் தொடர்ந்து மணல் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு சோமையாபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி சவரிமுத்து கிராம நிர்வாக அலுவலர் ஜெசுதாஸை சந்தித்து ஆற்றில் இருக்கும் மணலை எடுப்பதால் ஊருக்குள் குடிதண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படும். நீ ஒரு அரசு அதிகாரியாக இருந்தும் இப்படி செய்வது நியாயம் இல்லை என கேட்டுள்ளார். இதனை மனதில் வைத்த ஜெசுதாஸ் நேற்று நடந்த ஊர் திருவிழாவின் போது மகன் அபிஷேக் அவனுடன் மணல் கடத்தலில் ஈடுபட்டு வரும் மருதகம் ஸ்டாலின் தலைமையிலான 10க்கும் மேற்பட்ட நபர்களைக் கொண்டு மாற்றுத்திறனாளி சவரிமுத்து, அவரது மகன் அஜித்குமார் மற்றும் அஜித்குமாரின் நண்பர் ஸ்டாலின் ஆகிய மூவரையும் இரும்பு கம்பி மற்றும் உருட்டு கட்டைகள் மூலம் கடுமையாக தாக்கியுள்ளனர். இவர்கள் அனைவரும் மேல் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் அஜித்குமாருக்கு தலையில் இரத்தக்காயம் ஏற்பட்டு அதற்கு தையல் போடப்பட்டுள்ளது. ஸ்கேன் பண்ணிய போது கலைக்குள் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதனை அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்த வேண்டும் என்றும் மருத்துவர்கள் ஆலோசனை கூறியுள்ளனர். இந்த மணல் கடத்தல் குறித்து பலமுறை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தோமையபுரம் ஆற்றின் ஒரு கரை இராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் மதுக்கரை புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு எல்லையாக உள்ளது. மணல் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கு மிகவும் வசதியாக உள்ளது. நான் தோமையபுரம் கிராமத்தில் வசிக்கிறேன். எங்கள் ஊர் சேசுதாஸ் அவர் கடம்பூர் பஞ்சாயத்தில் விஓவாக பணியாற்றுறாரு. அவர் பையன் அபிஷேக்கு, கூட்டாளி மருதாந்தையை சேர்ந்த ஜஸ்டின் என்கிற பையனை ஒரு பிக்கப்பு, டிராக்டரு, ட்ரிப்பர் இதெல்லாம் வச்சுக்கிட்டு டெய்லியும் எங்கள் ஊர் ஆற்றுல மண்ணை அள்ளிக்கிட்டு போயிட்டுருக்காங்க, விற்றுட்ருக்காங்க. இதை எங்கள் அப்பா போய் கேட்டதுக்கு, உன் வேலையை பாருப்பா, நீ என்னை கேட்குற வைக்கணும்னு தகாத வார்த்தையில் பேசி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நிறைய டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி விவோவாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் அன்றைக்கில் காசாக வாங்கிக்கிட்டு எல்லா இடத்துலையும் மண் அடிச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுக்கு எங்களை தகாத வார்த்தையெல்லாம் பேசி பண்ணுறாரு வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ஊர் திருவிழா நேற்று நடந்துச்சு 3ஆம் தேதி. அதில் பசங்களை மயங்கிட்ட சொல்லி பசங்களை ரெடி பண்ணி கூட்டமாக வச்சு எங்களை இரும்பு கம்பியால் தாக்கி என் தலையில் காயம் உண்டாகிடுச்சு. இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அதனால் எனக்கு இப்போ ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. திங்கட்கிழமை அன்றைக்கி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் பார்த்து எனக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து சொல்லணும். யார் போலீஸில் சொன்னாலும் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஃபோன் எடுக்கிறாங்க, ஃபோன் எடுத்து பேசுகிறாங்களும் யார் பார்ட்டிக்காரங்களோ அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.